லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது போன வாரம் திரைக்கு வந்த வீரத்தின் மகன் படத்தோட விமர்சனம். ஏன் போன வாரம் படத்தோட விமர்சனத்தை பார்க்குறோம் அப்படின்னா, வீரத்தின் மகன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம கேப்டன் பிரபாகரன் தான். மறைந்த பிரபாகரன் விடுதலை புலிகளோட தலைவர். ஆனால் இந்த கதையில் என்ன ஒரு பியூட்டின்னா, கொஞ்சம் கூட இலங்கை மொழி சிங்கள மொழியோ இதே இது பண்ணாம சிங்களக்காரங்க பிரபாகரனோட பையனை கடைசியா சிங்கள மிலிட்ரிக்காரங்க கொண்டு வந்து வச்சிருந்து அவனை வந்து விடுதலை பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த ஊர் மிலிட்ரியே எதிர்பார்க்குறப்ப ஈவிறக்கம் இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தைய சுட்டு கொன்ன அந்த விஷயத்த ரொம்ப அழகா எடுத்திருக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து இலங்கை மிலிட்ரி கூட சிங்களம் பேச மாட்டேங்குது. நம்ம மற்ற இலங்கை சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் கொஞ்சம் சிங்களம் பேசுவாங்க, இதுல பேசல. அது சரி, சிங்களம் பேசலன்னா கூட பரவாயில்ல, நமக்கு மொழி புரியணுங்கிறதுக்காக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இளையராஜா பாட்டை கேட்டுட்டு உட்காந்துருக்குது சிங்கள ராணுவம் பொழுது போகாத டயத்துல. இதெல்லாம் தான் கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது. ஆனா அவங்களுடைய தமிழ் வெறியை வந்து ரொம்ப அழகா, தமிழர்கள் மீதான வெறியை வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. அழகான்னு சொல்லக்கூடாது, ரொம்ப அகோரமா காமிச்சிருந்தாங்க. ஒரு குழந்தைய கூட விட்டு வைக்காம எப்படி வந்து கொல்ல துடிக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல எனக்கு வந்து நம்ம கண்கள் கலங்கிடுது, நம்மளையும் அறியாம. இந்த படத்தை வந்து அன்புமணி அவர் தான் வந்து எழுதி இயக்கி கதாநாயகராகவும் நடிச்சிருக்கிறாரு. அது இல்லாம மாஸ்டர் அத்வைத் அவரும் மாஸ்டர் ஜோயலும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாஸ்டர் அத்வைத்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாக அந்த கடைசி நேரத்தில் அந்த குழந்தை மிலிட்ரி கூடாரத்தில் கொட்டகைகளை கொண்டு வந்து வைத்து, அதாவது விடுதலை புலிகள் மொத்த இயக்கத்தையுமே அழித்து ஒழிச்சிட்டோம், முள்ளி வைக்கால் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் கொண்டு வந்து வச்சு இந்த பையனை விசாரணைங்கிற பேர்வையில் ஃபஸ்ட்டு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தனுக்கு வந்து இவன் மேலே இறக்கமே இருக்காது. அப்புறம் இவனோட பையன் பேரும் கண்ணா, அவரோட அந்த பையன் பேரும் கண்ணா அப்படின்னோடனே அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு வந்து இவன் மேலே ஒரு இறக்கம் பிறக்கும். அதன் பிறகு செல்ஃபோனை விளையாட கொடுப்பாரு, அவனை குளிப்பாட்டி விடுவார், இதெல்லாம் பண்ணுவார். 10 வயது சிறுவன் இதை பார்த்துட்டு இதை ரகசியமாக கேமராவில் கண்காணிச்சுட்டு இலங்கை இராணுவமே அந்த மிலிட்ரி மேனுக்கு எதிராக திரும்பி நீ வந்து கொஞ்ச நாள் தமிழர்களோட வளர்ப்பில் இருந்த, உன்னோட பேரண்ட்ஸில் இழந்துட்டு, அதனால உனக்கு தமிழன் மேலே வந்து அவ்வளோ பாசம் பச்சாதாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரையே டீப்ரோமோட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு சாதுரியமாக பேசி, ஒன்றும் இல்லை இந்த குழந்தைய விட்டுருவோம், நீ வேணா அழைச்சிட்டு போய் உன் பிள்ளையோட வளர்த்துக்கோ. இந்த மிலிட்ரி மேன் என்னன்னா, ஒய்ஃப் வயிற்றுல கருவை வச்சுருந்தப்போ இங்கே மிலிட்ரிக்கு வந்தவர், குழந்தை பிறந்து 10 வயசாக இன்னும் போய் பிள்ளைய பார்க்கல, அந்த அளவுக்கு நெருக்கடி. முதல்ல இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை புலிகள் தான், இந்த இயக்கம் தான் அப்படின்ற வெறுப்பில் இருந்தார். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க வந்து அவங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படிங்கிறது. அப்போ தான் இந்த பையன் மேலே இந்த பாசம் பச்சாதாபம்லாம் ஏற்படும். ஸோ இறுதியில் இந்த பையனை அவங்க வெளியில் விட்டாங்களா, அது நமக்கே தெரியும் என்ன பண்ணாங்க. இவர் அழைச்சிட்டு போய் வளர்க்கணுன்ட்டு ரெடியாகி போய் நிற்பார். நின்னா அங்கே வந்து டோட்டலாக இந்த பையனை வந்து என்ன பண்ணாங்க, மொத்த மிலிட்ரி ஆஃபீஸரும் எவ்வளோ வக்கரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத மிக சாதுரியமாக, அது இந்த படம் வந்து ரிவைசிங் கமிட்டிலாம் போயிட்டு வெளியில் வந்திருக்குது, அதை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறாரு. நமக்கு பார்க்குறப்ப நெஞ்ச உருக்குது இந்த சீன்ஸ்லாம். அந்த ஒரு விஷயத்துக்காகவே வீரத்தின் மகனை நான் வந்து வெற்றி திருமகனாக கொண்டாடணும். இந்த படத்தில் வந்து ஸ்ரீஜித் விஜய் அவர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர். அது மாதிரி ரவி மேனன் அவர் வந்து சாங்லாம் கம்போஸ் பண்ண, ஒரு சாங்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஆறாரோ ஆறிராரோன்ட்டு இந்த பையனுக்கு ஒரு தாலாட்டு போடுவார், அது துப்பாக்கியை கையில் வச்சுட்டு தாலாட்டு வேற லெவலில் இருக்கும். பிஜு ரவீந்திரன் அவர் தான் அந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் தமிழில் தான் இருக்குது. ஆனால் இலங்கைங்கிறத காமிக்காமல் எடுத்திருக்காங்க சென்சாருக்காக, அதை வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இலங்கைங்கிற லொக்கேஷன் நமக்கு தெரியுது, காங்கேசன் துறைமுகம் மாதிரிங்கிற ஒரு ஏரியாங்கிறது தெரியுது. அங்கே ஒரு சிறை கொட்டடி இருக்கிற ரெஜிமெண்ட்லேயே நீங்கள் தான் ரொம்ப சேஃப்டியாக நம்பர் 1 ரெஜிமெண்ட்டாக இருக்கீங்க, அதனால் உங்கள் இதில் தான் அந்த கைதியை கொண்டு வந்து விசாரிக்கணும்னு இந்த பையனை அழைச்சிட்டு வருவாங்க. அங்கே என்ன நடக்குது, அதுக்கு முன்னாடி இலங்கை அந்த சிறையில் வந்து பெண் கைதிகளையும், இயக்கத்தில் இருந்த பெண் கைதிகளையும் ஆண் கைதிகளையும் பக்கத்தில் அடைச்சி அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பெண் கைதிகளை தூக்கிட்டு போய் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இவர் உட்பட, இந்த ஹீரோவை நடிச்சிருக்கிற அந்த சரவணன் கேரக்டர் நடிச்சிருக்கிற இந்த அன்புமணி உட்பட என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம்
மிக நேர்த்தியா சொல்லி கிளைமாக்ஸ்ல இந்த பையன் மேல ஏன் இறக்கம் ஈவு ஏற்படுது, அதையும் அந்த மிலிட்டரி அதிகாரிகள் எப்படி காலி பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காப்புல. உண்மையா அந்த இடத்துல எனக்கு பிரமாதங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு நான் கூசுது. ஏன் கூசுது அப்படின்னா, அப்படிப்பட்ட நம்ம உறவுகளை இழந்துட்டு நாமெல்லாம் வந்து அந்த டயத்துல அவ்வளவு வழியில துடிச்சோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்திய அரசும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறதுல நம்ம ஒரு பெரிய தலைவரை இழந்தோம் அவங்களால. அதனால இவ்வளோ இந்த குடும்பமே அவரை மன்னிச்சிருச்சு. ஆனா இன்னமும் இந்திய அரசாங்கம் தமிழர்களுக்கு எதிராக இருக்குங்கிறத சொல்லாமல் சொல்லி இன்னமும் நம்ம இலங்கைக்கு பண்ற உதவியெல்லாம் இலங்கையில் இருக்க ஒரு சாரார் மட்டும் சிங்களவர்கள் மட்டும் எப்படி அனுபவிக்கிறாங்கிறதையும் சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்துருச்சு. விஜய் ரவீந்திரனோட ஸ்கிரீன் பிளே டயலாக்ஸ், ஜஸ்டின் பெர்னாண்டஸ் அவருடைய எடிட்டிங், ஸ்ரீஜித் விஜய் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ இலங்கை துயர சிறை காட்சிகள் இல்லாம சைடில் அப்பப்போ இந்த கடல் இதெல்லாம் காமிக்கிறப்போ அவருடைய கேமரா ஒர்க்கோட நேர்த்தி தெரியுது. இந்த படத்தை வந்து பி ராமர் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து தயாரிச்சிருக்கிறாரு. அரோவானா ஸ்டுடியோ, ஃபோட்டான் ஃபேக்ட்ரி ரெண்டு பட நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. வீரத்தின் மகன் வெற்றி திருமகனா ஆவது நம்முடைய ரசிகர்கள் கையில் இருக்குது. தமிழ் உணர்வு உள்ள எல்லோரும் பார்க்கலாம் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். வணக்கம்.